வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து விவாதித்து வரும் கேள்வி நேரத்தின் இன்றைய விவாத பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். இன்றைய விவாத பொருள் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவை தலைவர் கைது செய்யப்பட்ட விவகாரமும், அதைத் தொடர்ந்து டெல்லியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழலும். டெல்லி இந்தியாவின் தலைநகரில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அதிகார அமைப்பாக நாம் கருதக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல், மிகப்பெரிய பலத்த காவல்துறை பாதுகாப்புக்கு மத்தியில் ஜவஹர்லால் நேரு மாணவர் கன்ஹையா குமார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதுவும் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் அவரை தாக்கியிருக்கக்கூடிய நிகழ்வு. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மற்ற பல்கலைக்கழகங்களில், மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுடைய போராட்டங்கள், மாணவர் தரப்பு இரு பிரிவுகளாக, ஏபிவிபி ஒரு பிரிவாகவும், இன்ன பிற மாணவர்கள், இடதுசாரி கொள்கை கொண்ட மாணவர்கள் மற்றொரு அணியாகவும் இருந்து இன்றைக்கு ஒரு போராட்டத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழல் இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருப்பது என்பது இந்திய இளைஞர்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுடைய நலனுக்கு எந்த அளவிற்கு உகந்தது, இந்தியாவின் நலனுக்கு எந்த அளவிற்கு உகந்தது என்பது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதை தாண்டி கன்ஹையாகுமார் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், தேச துரோக வழக்கு, பாகிஸ்தானுக்கு ஆதரவான முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாகவும், இங்கே அப்சல் குருவுக்கு ஆதரவாக அவர்கள் நடத்த முற்பட்ட அந்த பேரணி உள்ளிட்ட விவகாரங்களும் மிகப்பெரிய அளவிலே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன. தொடர்ந்த கடந்த 2-3 தினங்களாக தேசிய ஊடகங்களை இந்த விவகாரங்கள் ஆக்கிரமித்திருந்தாலும் கூட தமிழக ஊடகங்களில் பெரிய அளவில் இதற்கான ஒரு விவாதக்களம் ஏற்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் இன்றைக்கு கேள்வி நேரம் இது ஒரு விவாத பொருள் ஆக்கியிருக்கிறது. அரங்கில் நம்மோடு 4 சிறப்பு ஆளுமைகளும் டெல்லியிலிருந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் பேரவைத் தலைவரும் நம்மோடு இணைய காத்திருக்கிறார்கள். பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு முருகானந்தம் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு லெனின் அவர்கள் இணைகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னவர் ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைகிறார். திராவிடர் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் இணைகிறார். இவர்களை தாண்டி மற்றொரு லெனின் டெல்லியிலிருந்து இணைகிறார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவர் பேரவைத் தலைவர் திரு லெனின். லெனின், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாம் நிகழ்ச்சிக்குள் விரைவாக பயணிக்கலாம். ராமசுப்ரமணியன் அடிப்படையில் உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். இந்த திரைப்படங்கள்லாம் தொடங்குறதுக்கு முன்பாக திரையில் போடுவாங்க, இது கற்பனை கதை, அல்லது இது யார் மனதையும் புண்படுத்துவதல்ல, குடியை கெடுக்கும், அந்த மாதிரி இந்த மாதிரியான விவாதங்கள் எடுக்கின்ற பொழுதே ஒரு சிறிய அச்சத்தோடு எடுக்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு ஊடகங்கள் தள்ளப்பட்டிருப்பது ஒரு துரதிஷ்டம் நான் நினைக்கிறேன் பர்சனலி. இது நாங்கள் சத்தியமாக, எங்கள் அம்மா சத்தியமாக நாங்கள்லாம் தேச துரோகி இல்லைன்னு எழுதி ஒட்டிட்டு தான் அந்த மாதிரியான விவாதங்களை ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு ஊடகவியலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவாதத்தின் நோக்கம் என்பது பாகிஸ்தான் வாழ்க என்று ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் அதை ஆதரிப்போலோ அல்லது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகவோ அல்ல. விவாதத்தின் நோக்கம் என்பது அங்கே நடைபெற்ற உண்மையான நிகழ்வுகள் என்ன என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தவும், அது சரி தவறு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதற்கான தண்டனையை கொடுப்பதற்கு இவர்கள் யார், நீதிமன்ற வளாகத்திலேயே ஒருவர் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்துமே இந்த விவாதத்தின் நோக்கமும் களமும் அமைய இருக்கிறது. அந்த அடிப்படையில் கன்ஹையாகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரின் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவர் தண்டனை அனுபவிக்கப் போகிறார். ஆனால் அந்த மாதிரியான ஒரு கோஷத்தை அவர் எழுப்பவே இல்லை என்பதற்கான வீடியோ ஆதாரங்களை ஆங்கில ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரே அவர் மீது தாக்குதல் நடத்துவது, அதை படம் பிடிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை தாக்குவது என்பதெல்லாம் எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. நான் பத்திரிகையில் படித்தது தான் நான் பேசுகின்றேன். எனக்கு அங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்தது என்பது என்னாலையும் தெரியாது. ப்ராப்ளி உங்களுக்கு நீ ஊடகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். என்னை பொறுத்த மட்டில் அவர் பத்திரிகையில் சொன்னது என்னென்னா, இந்த பிஜேபி எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்குன்னா, நான் வேறு கேஸுக்காக அங்கே போயிருந்தேன், அந்த நேரத்தில் பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு என்னத்தையோ ஒருத்தர் பேசும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. நான் அவர்கிட்ட போகும்போது அவர் பேசிட்டு அவரை என்னை அடிக்க நான் திருப்பி அவர் அடித்தேன். நான் மாணவர்களையோ வேறு யாரையுமே நான் ஒன்றுமே பண்ணவே இல்லை என்ற வகையிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கின்றார். ஐ டேக் இட் ஆஸ் அ காஸ்பல் ட்ரூத். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் அங்கே இல்லை, அந்த பத்திரிகையில் வந்த செய்தியை தான் உண்மை என்று நான் நம்புகின்றேன். அப்படின்னா நீங்கள் என்ன அடிக்க வந்தீங்கன்னா நாங்கள் திருப்பி உங்களை அடிப்பதுங்கிறது தவறு ஒன்றும் இல்லை. ஆகவே இல்லை, நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னா புரியுது இல்லையா, அது நான் டிஃபெண்ட் பண்ணிக்கணும். இல்லை என்ன போட்டு சாத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது. கோபி சர்மா யாரும் அடிக்க வந்தாங்களா? அப்படிதான் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நான் அதை தான் சொல்கிறேன், ஐ டேக் இட் ஆஸ் அ காஸ்பல் ட்ரூத், அதுதான் உண்மை என்று நான் நம்புகின்றேன். அதனால் அவர் செய்து தவறு என்று நான் சொல்ல. அதே நேரத்தில்
நீங்க சொன்னது போல ஊடகத்தை அடிக்கிறது அதெல்லாம் வந்து அவர் செய்தாரா என்பது எனக்கு தெரியல. அப்படி இருந்தா ஊடகவியலாளர்களும் பொய் சொல்ல மாட்டார்கள்ல, நம்பலாம். நான் ஒரு நிமிஷம் நான் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அப்படி இல்லை, நான் வந்து ஐ டேக் லா இன்டு மை ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தவறானது. யாராக லெட் இட் பி எனிபடி. அது வந்து நேற்று வந்து ஊடகவியலாளர்கள் உச்சநீதிமன்றத்தை நோக்கி பேரணி சென்றிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சரை சந்தித்து பார்வையிட்டிருக்கிறார்கள். நேற்று ஆங்கில ஊடகத்தில் NDTVயில் பேசிய செய்தியாளருடைய பேச்சை நான் முழுமையாக கேட்டபொழுது அவர் சொன்னது, ஒரு சகோதரி அங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அதனுடைய தமிழாக்கம். அவர் சொல்றாரு, நாங்கள் அங்கே நின்னோம், அங்கே இந்த மாதிரியான தாக்குதலில் ஈடுபட்டார்கள், பாஜக MLA தாக்குகிறார், அதை நாங்கள் வந்து படம் பிடிக்கிறோம், படம் பிடிப்பதை பார்த்து வந்து செல்போனை பறிக்கிறார்கள், நீதிமன்ற அறைக்குள் சென்று எங்களை தாக்குகிறார்கள், அந்த படங்களை அழிப்பதற்கு சிலர் முற்படுகிறார்கள், அவர்களில் சிலர் வழக்கறிஞர்களுக்கான ஆடை அணிந்திருக்கிறார்கள், உடை அணிந்திருக்கிறார்கள், அவர்கள் வழக்கறிஞர்களா இல்லையானு எங்களுக்கு தெரியல. இந்த பிரச்சனை அவங்க சொல்றாங்க. ஒவ்வொருவரையும் தேடி பிடித்து நீங்க JNU சேர்ந்தவரா என்று கேட்டு இங்கே ஏன் நிக்கிற, வெளியில போ என்று விரட்டுகிறார்கள். இதெல்லாம் அங்கே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. நாங்கள் பத்திரிகையாளர்கள் இதை ஒரு செய்தி சேகரிப்பது எங்களுடைய வேலை, அதுக்காக தான் அனுப்பியிருக்கிறாங்க என்று சொன்ன பிறகும் எங்கள் மீது தாக்குதல் நடந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா இது நான் உங்களுக்கு சொல்றேன், அது சம்பந்தமில்லாத. ஐ திங்க் ஒரு நிமிஷம் திரு லெனின் பேச விடுங்க. நாங்க டெல்லியில இருந்துக்க நான் அந்த பல்கலைக்கழகம். ஓகே, ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. என்ன வந்து பேச விடுங்க. ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்துடைய மாணவர் கோ ஹெட். இன்னைக்கு என்னன்னா பிஜேபி நண்பர் சொல்ற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு பிஜேபியில இருக்க திரும்பவும் போயிட்டு தொடர்ந்து 2-3 நாளா அடிச்சு அங்க இருக்க வெறும் பத்திரிகையாளர் மட்டும் இல்லாம ஒரு கோர்ட்டுல வந்து இன்னைக்கு காலையில உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஐ திங்க் எக்கோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. சொல்லுங்க, வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பேசுங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஓகே. உச்ச நீதிமன்றம் காலையில இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, கண்ணையாவு மீது எந்த விதமான தாக்குதல் நடத்தக்கூடாது சொல்லிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க. அதையும் மீறி இன்னைக்கு மத்தியானம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட MLAவும் அவங்க லாயரும் போயிட்டு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு சுப்ரீம் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எங்களுடைய வழக்கறிஞர்களை வெக்கப்படுறோம் சொல்லியிருக்காங்க. ஆனா இது சம்பந்தமான டெல்லி போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்காங்க, எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் நடக்கல, யார் மேலேயும் அட்டாக் நடக்கல. இன்னைக்கு பிஜேபி நண்பர் என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா, அவங்க MLA சொன்னாரு, அதனால கேட்டுக்கிட்டு சொன்னாங்க. ஆனா அதே MLA தான் போயிட்டு இங்க நிறைய ப்ரூஃப் இருக்கு, அவர் போயிட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட் போயிட்டு அடிச்சிருக்காங்க. என்ன சொன்னார்னா, என்னோட உடம்பு துடிச்சது அதனால துப்பாக்கி எடுத்து சுட்டு இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க இதுதான் பிஜேபியோட நிலைமை இன்னைக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தேச விரோத செயலில் ஈடுபடுறவங்க தூக்கில போடணும், இவங்க எல்லாரும் சுட்டுக்கொள்ளணும். இதுதான் இன்னைக்கு பிஜேபியோட ரியாக்ஷன். ஒரு மாணவர்கள்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா தூக்கில் போடுவதும் சுட்டுக்கொள்வதும் தான் பிஜேபியினுடைய ஒரு இதுவா. நான் வரேன் திருப்பி லெனின் உங்களிடமிருந்து தொடர்கிறேன். 2 விஷயம் சொல்லுங்க. பதில் தெரியல, அவங்க வந்து வரேன் சொல்லுங்க. அது நண்பருக்கு நான் 2 வாரத்தை பேசுறதுக்குள்ள இல்ல அவர் அங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் சொல்கிறார், அது கரெக்ட். பட் அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாதத்துல போனா இன்னும் சரியா தான் இருக்கு. ரைட், ஓகே. நான் பார்த்தது படித்ததை வச்சு தான் நான் பேச முடியுமே, அல்லாது நான் அங்கே இல்லைங்கிறது ஆரம்பத்திலே பதிவு. வெயிட் அ மினிட் மை டியர் ஃப்ரெண்ட். ஆகவே இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன். ரெண்டாவதாக அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். ஒன்று, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு ஒரு முழக்கம். சரி, நீங்கள் வீடியோலாம் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த வீடியோக்கெல்லாம் நான் பார்த்தேன். திருப்பி அந்த ஆங்கில ஊடகங்களில் போட்டுக்கொண்டு நான் வந்து உண்மையிலே உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். என்றால் அந்த விஷயத்தை பற்றி ஒரு டீட்டெயில்டாக நீங்கள் பேசுவதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த இதில் முதல்ல பாகிஸ்தான் ஜிந்தாபாத், ரெண்டாவது அந்த அஃப்சல் குரு, உன்னுடைய ரத்தமானது வீண் போகாது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அஃப்சல் குரு உருவாகுவான் அப்படிங்கிற மாதிரி வாசகங்கள். மூன்றாவதாக இந்த தேசத்தை உடைத்து விடுவோம், we will destroy this country அப்படிங்கிற மாதிரி வாசகங்கள். நான்காவதாக காஷ்மீர் தனியாக பிரிய வேண்டும், அதற்கு எந்த விலை கொடுத்தாலும் காஷ்மீரத்தை தனியாக பிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி. இது போன்று பல்வேறு விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது ஒரு வீட்டுக்கு நான் ஒரு அஃப்சல் குரு வருகின்றான் அப்படிங்கிற மாதிரி பேச்சு. அப்படின்னா அது யார் பேசுனது? எது இதெல்லாம் பேசுனது யாரு? இது இந்த வீடியோல காமித்துக் கொண்டு வீடியோல காட்டப்பட்டது வந்து ABVP மாணவர்கள் தான் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கோஷமிட்டார்கள் என்று அதற்கான சில ஆதாரங்களை நிரூபித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செகண்ட் முடிச்சிடுறேன். நான் ஒரே பிஜேபி நண்பர்கள் நான் உங்ககிட்ட
திரு லெனின் அடிப்படையில் ஒரே ஒரு கேள்விதான். அங்கே அவர் சொன்ன மாதிரி திரு ராமசுப்ரமணியன் சொன்ன மாதிரியான கோஷங்கள் அங்கே எழுப்பப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் முதல்ல வச்சிருக்கேன். அவ்வாறான ஒரு கோஷம் எழுப்பப்பட்டிருந்தால் அதை யார் எழுப்பியிருந்தாலும் அது நிச்சயமாக தேச துரோகம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை நீங்க சொல்லக்கூடிய, நீங்கள் குற்றம் சாட்டக்கூடிய ஏபிவிபியாக இருந்தாலும் அல்லது அவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய அவ்வாறு கோஷம் முதலில் எழுப்பப்பட்டது. ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்னன்னா, அந்த ப்ரோக்ராம் நடந்துக்கும் போது ஒரு சில மாணவர்கள், ஆனால் ஜேஎன்யூனுடைய மாணவர்கள் இல்லை, வந்து அந்த மாதிரியான ஒரு கோஷங்கள் எழுப்பினாங்க. அதை கண்ணையாகுமாரே கண்டனம் செஞ்சிருக்கிறார். அங்கே இருந்த பல மாணவர்கள் அமைப்புகள் இதெல்லாம் கண்டனம் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு கண்ணையாகுமார் போலீஸ் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி போலீஸ் கமிஷனர் கொடுத்தாரு. அதில் எழுதியிருக்காரு, நான் இந்த நாட்டோட குடிமகன், இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுவேன், இந்த நாட்டுக்கு எதிராக வந்து எந்த செயல்பாடுக்கு அனுமதிக்க மாட்டேன் சொல்லிட்டு போலீஸ் கமிஷனருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு பிஜேபி நம்பர் வந்து நிச்சயமாக இங்கே இன்னும் 4 ஆளுமைகள் இருக்கிறார்கள். கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க மற்ற 4 ஆளுமைகள் இருக்கிறார்கள், குயிக்கா கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெண்டாவது இது வெறும் இடதுசாரி மாணவர்கள் இல்லாம இன்னைக்கு ஜேஎன்யூல இருக்கக்கூடிய 500 பேராசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து வந்திருக்காங்க. இது வெறும் இடதுசாரி மாணவர் போராட்டம். நான் நிச்சயமா மீண்டும் வருகிறேன் லெனின். திரு ராமசுப்ரமணியன், அடிப்படையில் எனக்கான ஒரே ஒரு ஐயம் மட்டுமே. என்னுடைய கேள்வி நான் திருப்பி ரொம்ப வெரி ஸ்ட்ராங். அவ்வாறான கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அதை யார் எழுப்பியிருந்தாலும் அது தேச துரோகம். அதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பேசுகிறேன். அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார். ஆனால் கன்ஹையாகுமார் அவ்வாறான கோஷம் எழுப்பியதாக ஒரு வீடியோ ஆதாரம் கூட இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. அப்படி இருக்கின்ற போது அதை இந்த மாதிரியான கோஷமிட்டவர்கள் இவர்கள் என்று ஆங்கில ஊடகங்கள் சிலரை வட்டமிட்டு காண்பித்து அவர்கள் ஏபிபியை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் சில ஆதாரங்களை காட்டுகிறார்கள். அது குறித்து என்ன விசாரணை நடைபெற்றிருக்கிறது, அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும். கன்ஹையாகுமார் இவ்வாறாக கோஷமிட்டதற்கான எந்த அடிப்படை ஆதாரமும் இதுவரை இல்லாத நிலையில் அவரை இவ்வளவு அவசரமாக தேச துரோக வழக்கில் கைது செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? ஹபீஸ் சயீத் சொன்ன ட்விட்டரில் போட்டதா சொன்ன ஒரு கருத்து தான் என்று ராஜ்நாத் சிங் சொல்லுகிறார். இதற்கு பின்னால் வந்து அவங்களுடைய தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் அவர் அதை மறுக்கிறாரு. அது என்னுடைய அக்கௌண்ட்டே இல்லை, ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லை, அது ஒரு போலி கணக்குன்னு. சரி, இன்னும் முதல்ல நீங்கள் இப்போ கேட்டது நீங்கள் எதிர்க்கிறீர்கள், இது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லிட்டீங்க. இதே விஷயத்தை பற்றி இந்த வீடியோக்கள்லாம் போட்டு காண்பித்த பிறகு யாருன்னா சோலி சோப்ரஜி, ஒரு பெரிய லீடிங் சீனியர் அட்வொகேட் இன் சுப்ரீம் கோர்ட், அவர் என்ன சொல்கின்றார் என்றால் இந்த செடிஷன் கேசஸ் எல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லினேன். இதை பாருங்கள், இந்த வீடியோக்கெல்லாம் நாங்கள் போடுகின்றோம், நீங்கள் இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அவர் அதெல்லாம் பார்த்துட்டு எஸ் இது அமௌண்ட்ஸ் செடிஷன், ஆனால் இது இங்கே நாம் அந்த டிவி ஸ்டேஷன் வச்சு இது டிசைட் பண்ண முடியும், கோர்ட்டு தான் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டு இருக்கின்றோம். என்னுடைய கேள்வி என்பது, நான் இப்ப செடிஷன் கேஸ் ஏன் போட்டீங்க அப்படிங்கிறதுக்குள்ளே வரல, அது கன்ஹையாகுமார் மீது ஏன் போடப்பட்டது, அதற்கான ஆதாரம் என்னங்கிறது அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கமிஷனர் கூறுகின்றார். இல்ல நீங்க நாம let us not sit on judgment. நீங்களோ நானோ ஜட்ஜ் அல்ல, கேஸ் போடப்பட்டிருக்கின்றது. நான் எப்படி ஜட்ஜ் இல்லையோ அதே மாதிரி ராஜ்நாத் சிங்கோ அல்லது பாஜகவோ அல்லது இன்ன பிற அமைப்புகளும் ஜட்ஜ் அல்ல, அவர்கள் எப்படி தீர்ப்பு எழுதுகிறார்கள்? இல்ல தீர்ப்பே எழுதல சார், வச்சிருக்கிற உள்துறையில வெளியிட வேண்டியது. இல்ல my dear friend, ஒரு கொஞ்சம் இருங்க. நீங்க அதாவது ஒரு மை டியர் லெவின் கொஞ்சம் அமைதியா சண்டையா போடுறது வந்து சண்டை போடல. அதாவது இந்த கேசஸ் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. நம்ம விட அதிகமாக தெரிந்தவர், பல மடங்கு அதிகமாக தெரிந்தவர் ராஜ்நாத் சிங் அவர்கள். ஆகவே அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால ஐசிஸ் தொடர்பு இருக்கின்றது, இவர்களுக்கெல்லாம் எல்இடி என்ற லக்ஷரி தொய்பாவுடைய தொடர்பு இருக்கின்றது. இதெல்லாம் என்ன ஆக போறது, என்னைய கிட்ட போக போறது. நிச்சயமாக ப்ரொஃபசர் கிலானி அவரும் இத பத்தி பேசி இருக்கின்றார். இன்னைக்கு ப்ரொஃபசர் 500 பேர் வந்தாங்க. அவங்க யாரு? இந்த ப்ரொஃபசர் கிலானி போன்றவர்களும் இங்க வந்து கோஷம் போட்டிருக்கார்கள், நாட்டுக்கு எதிராக பேசி இருக்கின்றார்கள். இவைகள்லாம் கடுமையானது. இதெல்லாம் செடிஷன் கேஸ் போட்டது தவறு இல்லை என்று நான் சொல்கிறேன். உண்டா இல்லையா? ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரேன். இங்க இன்று 3 ஆளுமை வழக்கறிஞர் அருள்மொழி நம்மோடு இருந்து அவருடைய கருத்துக்கெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ள ஒரு பிரேக்கான நேரம் வந்துருச்சு. நான் திருப்பி வரேன். வேத பிரதாப் வைத்திக், நீங்க இன்றைக்கு குற்றம் சாட்டப்படக்கூடிய சயீத் அவருடைய ட்விட்டர் கருத்து அது போலின்னு அவர் சொல்றாரு. அதுதான் இந்த பிரச்சனை, இது அது மட்டும்தான் ஆதாரம்னு சொன்னா
எஸ், நான் அவரை நேரிலே சந்தித்து அவரோட பேசிட்டு வந்தேன் என்று சொன்ன வேத பிரதாப் வைத்தியத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிற கேள்வியும் அது தொடர்பாக அன்றைய நாடாளுமன்றத்தில் பிரச்சனை கிளப்பப்பட்ட பொழுது மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொல்கிறார், இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இந்தியன் ஏஜென்சிஸ்க்கு தெரியவே செய்யாது அவர் போனது என்று சொன்னார். இவர் மீது ஏன் தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுட்டு நான் நகர்றேன். வழக்கறிஞர்கிட்ட இருந்து தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.